மன உளைச்சல் ஒரு ஆளாக முழுசாவே ஆயிட்டேன். அதாவது இது 12th ஸ்டூடண்ட் அது மட்டும் இல்ல எல்லாத்தாலும் ரிலேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ரிசல்ட் வந்து மே 9 சொன்னாங்க. பயம் அதான் சந்தோஷமா இருந்தாலும் லைட்டா ஒரு பயம் இருந்துச்சு. நான் சொல்லல ஒரு பயம் இருந்துச்சு. ஆனா திடீர்னு சனிக்கிழமை சொல்றாங்க மே 6 ரிசல்ட். மே 6 சொன்னோனே திரும்பி திங்கட்கிழமை என்ன சொல்றாங்க? உங்களுக்கு மே 9 ரிசல்ட். அட்லீஸ்ட் கடவுள் செய்து முடிவு பண்ணிட்டாரு. கொஞ்ச நாள் கழிச்சு செய்யறாரு அப்படின்னு முடிவு பண்ணா 8 ரிசல்ட் நாங்க. நாளானிக்கு ரிசல்ட் அப்படின்னு மே 6 ஆல்ரெடி பைக் இருக்கிறவங்கள்ட்ட டேட்டை மாத்தி 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 வைக்கும்போது மன உளைச்சல் ஒரு ஆளாக முழுசாவே ஆயிட்டேன். கெட்ட கனவு வந்து சுழஞ்சு அவங்க பயந்துட்டாங்க. அப்புறம் எனக்கு மட்டும்தான் தெரியுது கெட்ட கனவு இல்ல. என் மேக்ஸ் மார்க் உட்காந்து டோட்டல் படி நைட் உட்காந்து படுத்துட்டு கடவுளே எங்க அம்மா நீ எழுதுன நல்லா தான் இல்லைன்னு அப்படி இதுக்கு பயப்படுறீங்க. எழுதணும்னால மட்டும்தான் அதை ரீட் பண்ண முடியும். இன்னும் பையன் ஒரு ஸோ இந்த மாதிரி 12 ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேட் பண்ண முடிஞ்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க.